ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வேண்டுதலையும் உன் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி இந்த வராகி அம்மா நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அப்படியே நடத்தி கொடுக்க போறேன். இத்தனை நாளா நான் நேசிச்ச எதுவுமே எனக்கு கிடைக்கல. நான் நம்பினவங்க யாருமே எனக்கு உண்மையாகவும் இல்லை. ஆனா இதன் மூலமாக நான் நிறைய பாடங்களை கத்துக்கிட்டேன். மனிதர்கள் யாரையும் முழுவதுமாக நம்பக்கூடாது. இந்த வராகியம்மாவும் என்னை நிறைய விதத்துல கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு நீ நிறைய விஷயங்களை தப்பாகவே நினைச்சுக்கிட்டு இருக்க. உன் வாழ்க்கைக்கு எது அவசியமோ அதை இப்போது முழுவதுமாக உன் கைகளில் கொடுப்பதற்கான நேரம் இப்பொழுதுதான் வந்திருக்குது என் செல்லமே. ஆனா அது தெரியாம கூட பிறந்தவங்களே கூட துரோகம் செய்யறவங்களா இருக்காங்களே நினைச்சு வருத்தப்படாத. எல்லாரும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலகட்டத்திலும் மாறிக்கிட்டே தானே இருப்பாங்க. நீயே கூட சின்ன வயசுல இருந்தது போலவா இப்போது வரையும் அப்படியே அதே குணத்தோட இருக்க? ஓ மனசுக்குள்ள எவ்வளவோ மாற்றங்கள் வந்துருச்சு. மாற்றம் ஒன்றுதானே மாறாதது. 1000 பேர் உனக்கு நண்பர்களாக இருப்பது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா 1000 பேர் உனக்கு எதிராக நின்னாலும் உனக்காக குரல் கொடுக்க ஒரு நண்பனும் தோழியும் இருப்பாங்க தானே. அப்படிப்பட்ட உண்மையான நட்புகளை, உண்மையான உறவுகளை உன் கூடவே இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்து காட்டுவேன் என் செல்லமே. ஒருத்தவங்க பிறக்க போறான்னு தெரிஞ்சு சொல்லிவிட்டு வருவதுதான் பிறப்பு. ஆனால் சொல்லாமலே போவது இறப்பு. இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில மனிதன் சிரித்து கொண்டே வாழ்வதுதானே சிறப்பு. உன் வாழ்க்கையில நீ எப்போ பிறந்த எப்போ இறப்பு என்பது யாருக்கும் தெரிவதில்லை. ஆனா உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ்றங்கிறத எல்லாருமே பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. உன் வாழ்க்கைய நீ சரியா புரிஞ்சுக்கிட்டு எதையும் நம்பிக்கையோடு நேர்மறையாக யோசிச்சினா நிச்சயமாக நல்ல வழி பிறக்கும் என் செல்லமே. காலையில கூட்டுல இருந்து கிளம்புற பறவைக்கு நம்ம இங்க போனா சாப்பாடு கிடைக்கும், இன்னைக்கு சீக்கிரம் கிடைச்சிரும், இன்னைக்கு தாமதமா கிடைக்கும்னு எந்த எதிர்பார்ப்பும் எந்த யோசனையும் எதுவுமே இருக்காது. அது பாட்டுக்கு காலையில இறை தேடி கிளம்புது. முயற்சி மட்டும்தான் வாழ்க்கை. நம்ம முயற்சி செஞ்சு பறந்து போனோம்னா ஏதாவது ஒரு இடத்துல நமக்கான இறை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தானே அது பறக்குது. அப்படிதான் நீயும் உன் வாழ்க்கையில எல்லாம் நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கையை உறுதியாக பற்றி கொண்டு வாழ்க்கையை வாழணுமே தவிர இந்த உலகத்துல எப்படி வாழ போறோம் என்ன செய்ய போறோம்னு பயந்துக்கிட்டும் குழம்பிக்கிட்டும் தவிச்சுக்கிட்டுமே இருக்காதே என் தங்கமே. இதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் நீ நினைச்சதற்கு மாறாக நீ பயப்படுறது போல நடந்துருச்சுன்னா அந்த நேரத்தில் நம்பிக்கை இழந்துடக்கூடாது. நம்பிக்கை இழக்கக்கூடிய நேரங்களில் எல்லாம் நீ வந்த பாதையை பின்னால திரும்பி பாரு. இதுவரைக்கும் எவ்வளவோ தூரம் கடந்து வந்துட்ட. இத்தனையோ நாள் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு இனிமேதான் நல்ல நேரமும் நல்ல காலமும் வரப்போகுது. இன்னும் கொஞ்ச தூரம் முன்னோக்கி போனினா முன்னேற்றத்தையும் வாழ்க்கையின் வெற்றியையும் நீ பார்த்திடலாம் என் செல்லமே. உன்னை வீழ்த்துற அளவுக்கு, உன்னை அழிக்கிற அளவுக்கு, உன் மனசை கஷ்டப்படுத்துற அளவுக்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் அந்த விதிகளையே வீழ்த்தும் அளவுக்கு உனக்கான நல்வழியை நான் காட்டுவேன். நீ தைரியமாக தளராமல் துணிஞ்சு போ. என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கேன்னு நினைச்சுக்க. நீ நடந்து போகும் பாதையை கூட நான் அழகாக ஆக்கி தருவேன். அதை விட்டுட்டு ஐயோ இது என்னால முடியாது, எனக்கு இது வராது, என் வாழ்க்கை இப்படியே தான் கஷ்டத்துல இருக்க போதுன்னு நினைச்சு நீ துவண்டு போயிட்டீரா நீ ஏறி செல்லும் படிகள் கூட உனக்கு கால்களை இடறி விட்டு தடைகளை உண்டாக்கிவிடும் என் தங்கமே. எப்போதுமே எல்லா விஷயங்களையும் முடியுன்ற நம்பிக்கையோடு முயற்சி செய். நிச்சயமா ஒவ்வொரு முயற்சியுமே உனக்கு வெற்றியாக மாறலைனாலும் நீ செய்யும் முயற்சியின் மூலமாக தான் உனக்கு வெற்றி கிடைக்க போகுது. ஒவ்வொரு வெற்றியும் முயற்சி இல்லாமல் வந்து விடாதுதானே. கூடிய சீக்கிரம் இந்த வராகி அம்மா நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் அடைய நினைச்ச விஷயங்களையும் என்கிட்ட பிரார்த்தனையா கேட்ட விஷயங்களையும் உனக்கு செஞ்சு தருவேன். உன்னுடைய கவலைகளை பெருசா நினைக்காத. மரத்திலிருந்து உதிர்ந்து விழுகிற இலைகள் போல உன் கவலைகளும் தானாகவே உன்னை விட்டு உதிர்ந்து போகும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில புதுசா பூக்கிற புதுமையான புத்துணர்ச்சி கூடிய இலைகள் போல சந்தோஷம் என்பது புதிதாக வந்து சேரப்போது.
கீழே உதிர்ந்து போற இலையை நீ உரமா நினைச்சுக்கோ. வெற்றிங்கிற உன் வாழ்க்கையை நான் அழகாக அற்புதமாக வடிவமைச்சு வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் அது உனக்கு புரிய வரும் என் செல்லமே. ஒரு விஷயம் தவறா போச்சுன்னு அதையே நினைச்சு சிந்திச்சுக்கிட்டே இருப்பதை விட சரியாக நடந்த பல விஷயங்களை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழலாம் தானே. எல்லா தெய்வங்களுக்கும் தினமுமேவா சிறப்பு பூஜை செய்கிறாங்க. கால நேரம் வரும்போது ராகுகால பூஜை, அந்த பூஜை, இந்த பூஜைன்னு நல்ல நேரமும் காலமும் வரும்போதுதான் பூஜைகள் கூட சிறப்பாக செய்யப்படுது. அதே போலதான் உன் வாழ்க்கையிலும் உனக்கான வெற்றி காலம் நிச்சயமாக வரும். நல்ல நேரத்தையும் நல்ல காலத்தையும் உனக்காக நான் உருவாக்குறேன் என் செல்லமே. சும்மா எனக்கு கடவுள் பக்தி இருக்கு, நான் ஆலயத்துக்கு போவேன், ஆண்டவனை தரிசிப்பேன் அப்படின்றது ஆன்மீகம் கிடையாது. அடுத்தவர்கள் யாருக்கும் தீங்கு செய்யாம, யாரையும் ஏமாற்றி பிழைக்காம, எல்லா உயிர்களோடும் அன்பு காட்டி எல்லாருக்கும் நல்லதையே செய்யக்கூடிய சிந்தனையோட மன அமைதியோடு வாழும் வாழ்க்கைதான் உண்மையான ஆன்மீகம். அப்படிப்பட்ட பக்தியை நீ செலுத்துவாயா என் செல்லமே? இருட்டு வந்த உடனே தேடுகிற மெழுகுவத்தியை போல இங்கு சிலருக்கு மனிதர்கள் தேவைப்படும் போதுதான் தேடுறாங்க. மலைக்கு குடைய கூட எங்கேயாவது ஓரமா வச்சுட்டு மழை பெய்யும் போது வேக வேகமா குடையை தேடுவது போலதான் மனிதர்களும் இப்போது மனிதர்களை தேவைக்காக மட்டுமே தேடத் தொடங்கிட்டாங்க. என் அன்பு பிள்ளையே, நீயும் அப்படி தேவைக்காக மனிதர்களை தேடி போகாம எப்போதும் எல்லாரிடமும் நல்ல நட்போட பேசி பழகு. உரிமை இருக்கிற இடத்துல நீ உறவாக போய் நில்லு. உரிமை இல்லாத இடத்துல நீ ஓரமாக கூட போய் நிற்காதே என் செல்லமே. உன் கண்ணு முன்னால உன்கிட்ட நல்லா பேசுறவங்களும் உன்னை பாராட்டுறவங்களும் எப்போதுமே உனக்கு நல்லதை தான் செய்வாங்கன்னு மட்டும் நினைக்காத. ஏன்னா நல்லா சிரிச்சு பேசுறவங்க நாளைக்கே கூட தேன் போல கொட்டக்கூடியவர்களாக மாறி விடுவார்கள். தேனியின் கொடுக்கிலும் விஷம் இருக்கிறது தானே. அதனால யார் நல்லா சிரிச்சு பேசினாலும் பழகினாலும் கூட நீதான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுமே செல்லமே. உனக்கு மரியாதை கொடுக்கிற இடத்துல அவர்களை மதித்து அவர்களுக்கு துணையாக போய் நில்லு. யாராவது உன்னை அவமானம் செய்யறாங்கன்னு தெரிஞ்சா அவர்களை மிதித்து தாண்டி போய்கிட்டே இரு. ஆனா என்ன நடந்தாலும் எது செஞ்சாலும் உன் லட்சியத்தை நோக்கிய பயணத்தை மட்டும் நிறுத்திடாதே என் செல்லமே. உன்னை தாங்கி தூக்கி விடுறதுக்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ கவலைப்படவே கூடாது. இந்த உலகத்துல மனிதன் இருந்தாலும் பணம் வேண்டும், இருந்தாலும் பணம் வேண்டும். ஏன்னா எல்லாருடைய யோசனையும் எல்லாருடைய நோக்கமும் இப்போ காசு பணம் வசதிங்கிறதாவே மாறிடுச்சு. ஆனா உன்னுடைய நிலைமையை கூடிய சீக்கிரம் நான் உயர்த்துறேன். யாரெல்லாம் உன்னை தாழ்வாக நினைச்சார்களோ, யாரெல்லாம் உன்னை இழிவாக மட்டமாக புறம் பேசி திரிந்தார்களோ அவங்க கண்ணு முன்னதாகவே உன்னை ஜெயிக்க வச்சு காட்டுவேன் என் செல்லமே. 1000 தவறு செஞ்சாலும் 1000 முறை எடுத்தறிஞ்சு பேசினாலும் ஒரே ஒரு இதயம் மட்டும் உன்னை மன்னிச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் உன்னுடைய தாய். உன் தாய்க்கு நீ ஒருபோதும் துரோகம் இழைக்கவோ எதிர்த்து பேசவோ அவர்களை மரியாதை இல்லாமல் நடத்துவதோ வேண்டாம். ஏன்னா உன்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்ததிலிருந்து உன்னை ஒரு ஆளாக்கி பேராக்கி இந்த உலகத்துல எல்லாரும் உன்னை மதிக்கிற அளவுக்கு நல்லவனாக வாழ வைக்கணும்னு நினைக்கிறது உன் தாய்தான். அதே போலதான் இந்த வராகி அம்மா நானும் இந்த உலகத்தார் கண் முன்பாகவே உன்னை சிறப்பா ஜெயிப்பா வாழ வச்சு காட்டணும்னு ஆசைப்படுறேன். உன் வாழ்க்கையில முடிஞ்சு போன விஷயம் எதுவும் திரும்ப வரப்போறதில்ல. மறுபடியும் மறுபடியும் நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருக்காத. இந்த நிகழ்காலத்தின் சரியான பாதையில நீ சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சினா எதிர்காலம் என்பது உனக்கு ஏற்ற காலமாக இருக்கும் என் செல்லமே. வாய்ப்புகளே இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்குமே இல்லை. உனக்கும் நான் நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்கேன்.